ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டில் குளவி கூடு கட்டினால் நல்லதா கெட்டதா, குளவி கூடு கட்ட ஆரம்பித்தால் இதெல்லாம் உங்கள் வீட்டில் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக நம்ம அனைவரது வீட்டிலையுமே சின்ன சின்ன உயிரினங்கள் நிறைய இருக்கும். பல்லி, ஈ இந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கும். ஒரு சிலரது வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தேனீ அல்லது அந்த குளவி கூடு கட்டி வாழும். அதாவது இங்கிட்ட அங்கிட்ட பறந்து திரியும். பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த கூடு கட்டி இருக்கும். இந்த கூடு கட்டினால் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு நடந்து இருக்கின்றது. நம்ம எல்லாம் அதை பார்த்துருப்போம். அது மாதிரி உங்கள் வீட்டில் இந்த குளவி கூடு கட்டுவது நல்லதா, என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த தேனீக்கள், குளவிகள் பார்த்திங்கன்னா மனித நடமாட்டம் இருக்கிற இடத்திற்கு அவ்வளவாக எளிதில் வராது. ஆனால் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த தேனியோ குளவியோ கூடு கட்டி இருக்கும். அது நல்ல சகுனமா, நல்ல அறிகுறியா அல்லது கெட்ட அறிகுறியா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த குளவி பார்த்திங்கன்னா சாதாரணமாக கூட்டில் கட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினம் கிடையாது. அது இனப்பெருக்கத்திற்காக தான் இந்த கூடு கட்டுகின்றது. அப்பேற்பட்ட அந்த இனப்பெருக்கத்திற்காக நமது வீட்டை தேர்ந்தெடுத்து அது அந்த கூடு கட்டுவது அப்படின்றது நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல நல்ல காரியங்கள் நடப்பதற்கு அது ஒரு அறிகுறியாகவே பார்க்கப்படுகின்றது. அதனால தான் நமது முன்னோர்கள் இந்த குளவி கூடு கட்டுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும். அதே போல் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். அது ஆனால் 100% உண்மைதான். எந்த வீட்டில் அந்த மண்குளவி கூடு கட்டுதோ அந்த வீட்டில் நிச்சயமாக ஒரு கல்யாண காரியமோ அல்லது குழந்தை பாக்கியமோ நிச்சயமாக விரைவில் கிடைக்கும். ஒரு சிலரது வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் அந்த குளவி கூடு கட்டும். ஒரு சிலரது வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் கூடு கட்டும். இந்த மாதிரி கட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்த மாதிரி நிலைவாசல்லையோ உங்கள் பூஜை அறையிலையோ இந்த குளவி கூடு கட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருள் கண்டிப்பாக இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம். உங்களுடைய அந்த பண கஷ்டம் கண்டிப்பாக நீங்கும். ஏன்னா லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் இருந்தாலே நம்ம வீட்டில் அந்த பணத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. நிச்சயமாக இந்த மாதிரி குளவி உங்கள் வீட்டில் கூடு கட்டுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போகின்றது அப்படின்றது ஒரு அர்த்தம், ஒரு ஐதீகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கூடு கட்டிருச்சுன்னா அதை உடனே கண்டிப்பாக அதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் உடைத்து விடக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் நடக்காமல் கூட போகலாம். அதனால் இந்த குளவி கூடு கட்டிருச்சுன்னா அதை பொறுமையாக அதை அது வழியில் விட்டுருங்க. அதை எந்த வழியிலையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளே கிராமத்துலலாம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் அந்த தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒரு சரியான வரன் அமையாது. அப்போ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு குளவி கூடு கட்டிருச்சுன்னா அந்த திருமணம் சீக்கிரமே கைகூடிவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்து இருக்கும். நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒரு சீக்கிரமே அந்த ஒரு வரன், நல்ல வரன் அமைந்து அந்த வீட்டில் திருமணம் அப்படின்றது நடந்திருக்கும். இது நீங்கள் நிறைய கிராமத்து சைடில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது நிச்சயம் மூட நம்பிக்கை கிடையாது. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதனால் உங்கள் வீட்டில் அந்த குளவி கூடு கட்டுச்சு அப்படின்னா அதை தயவுசெய்து உடைக்காமல் கொஞ்சமாக பொறுமையாக இருங்கள். அப்புறமா அது இனப்பெருக்கம் செய்து போனதுக்கப்புறமா நீங்கள் அதில் அதோட நடமாட்டம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து கூட அது வராது. அதுக்கப்புறம் அது இனப்பெருக்கம் ஆயிடுச்சுன்னா அது உங்கள் வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணீர் ஊற்றி அந்த மண்ணை ஒரு பேப்பரில் வச்சு நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுடலாம். ஆனால் அது புதிதாக கட்டியதை ஒருபோதும் நீங்கள் கலைத்து விடாதீர்கள். அது கட்டி உங்கள் வீட்டில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியம், செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் குளவி கூடு கட்டி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.